நேற்று ஒரு இதயத்தில் ஈட்டி இறங்கின மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. இது குழந்தை பெற்றவங்களுக்கு, அதாவது ஒரு வாலிப வயசு குழந்தைய வச்சிருக்கவங்களுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும் பாருங்களா. நேற்று ஒரு நபர் 48 வயசு அவருக்கு என்னை சந்திக்க வராரு. அவருக்கு 2 ஆண் குழந்தைங்க, பெரிய குழந்தை வந்து காலேஜ் முடிச்சிட்டாருன்னு வைங்களேன். இவர் ஒரு வியாபாரம் பண்ணுறாரு. அந்த குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு எஜுகேஷன் லோன் கூட போடாமல் தன்னுடைய தகுதியை மீறி ஒரு பெரிய காலேஜில் எல்லா பணத்தையும் புரட்டி வட்டிக்கு வாங்கி அந்த குழந்தைய படிக்க வைக்கிறார். இவருக்கு மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா அந்த குழந்தை அப்படி நல்லா படிக்குமா, நிச்சயமாக பிளேஸ்மெண்ட் ஆகிடும், நல்ல ஒரு ஆற்றல் மிக்க குழந்தையாக வளருது. இந்த குழந்தை படித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த தகப்பனும் தாயும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம வாங்கின கடன்லாம் அடைக்க போது, இந்த குழந்தை நம்மளை வந்து காப்பாற்ற போதுன்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நடந்தது முற்றிலும் வேறு. இந்த குழந்தை பிளேஸ்மெண்ட் ஆகி மாத சம்பளம் வாங்கி ஒரு காரோட வந்து வீட்டில் நின்றுதான். அதுக்கு சொன்ன காரணம், அந்த குழந்தை என் தாய் தகப்பனை நான் காரில் கூப்பிட்டு போனோம், அந்த ஆசையில் நான் வாங்கி வந்தேன். இதுலேருந்து சொல்ல வர செய்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம என்னதான் குழந்தை மேலே பாசம் வைத்திருந்தாலும் அதை வளர்ப்பது நம்ம கடமைதானே தவிர, நம்மளுடைய உடல் பொருள் ஆவை இதயம் கிட்டி இது எல்லாத்தையும் கொடுத்து படிக்க வச்சு நாளைக்கு அது செய்ய நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா முதல் தவறு நம்ம இடத்துல தான் இருக்கு. அது வளர்ந்த உடனே முதல் பீரியட் அது கொடுக்கும். எது கொடுக்குன்னா, நான் சம்பாதிக்கிறேன், இனிமேட்டு நான் வாழ போகிறேன், நான் வாழும்போது என் தாய் தகப்பனை பார்த்துப்பேன்னு நினைக்குமே தவிர, தாய் தகப்பனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் வாழ்வேன்னு நினைக்காது. அப்படி நினைச்சதுன்னா அது வரமாக கிடைத்த குழந்தைகள். நேற்று அவர் சொல்லும்போது எனக்கு அதுதான் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்ச விஷயம். இந்த செய்தி உங்களையும் மனசத்தோடும் நம்புகிறேன். வணக்கம்.